Daily. Taste the Daily. தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெறாமல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்காக ஈரோடு மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி. சீதாலட்சுமி தவிர வேறு யார் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? என்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? பரிதா வணக்கம். அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இருப்பவர் சீதாலட்சுமி. இவர் இன்று காலை 10 மணி அளவில் ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அங்கிருக்கின்ற ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அரசு பேருந்தில் பயணிக்கும் பயணிகளிடம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அளிக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். ஆனால் தற்போது ஈரோடு நகர காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 8 நபர்கள் மீது வழக்கு பதிவு என்பது பதியப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு தேர்தல் ஆணையத்தினுடைய முன் அனுமதி பெறாமல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும், அதே சமயத்தில் தொடர்ந்து மத்திய பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் கூடுகின்ற இடத்தில் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பே அனுமதி பெற வேண்டும் என வழக்கு பதிவு என்பது தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளருடைய கோரிக்கையாக நாங்கள் 48 மணி நேரத்திற்கு முன்பே நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் அனுமதி கேட்டுள்ளோம். ஆனால் எங்களுக்கு அனுமதி என்பது இதுவரையும் கிடைக்கவில்லை. ஏனென்று குறிப்பிட்டால் நாங்கள் தொடர்ந்து 5 நாட்களாக நாங்கள் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் தொடர்ந்து நாள்தோறும் நாங்கள் அனுமதி கேட்டு இருக்கின்றோம். ஆனால் தற்போது வரை எங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த ஒரு அனுமதி பெறாமல் இருந்த நிலையில் தான் நாங்கள் மக்களை சந்திப்பதற்காகவே நாங்கள் தற்போது மத்திய பேருந்து நிலையத்துக்கு சென்றுள்ளோம். எவ்வளவு வழக்குகள் போட்டாலும் சரி, நாங்கள் மக்களிடத்தில் சென்று நாங்கள் வாக்கு சேகரிப்போம் என்றுதான் தற்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இன்று காலை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உடன் வந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 8 நபர்கள் செலியன் உட்பட 8 நபர்கள் மீது தற்போது ஈரோடு நகர காவல் நிலையத்தில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரிதா? விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.